அதாவது இவர்கிட்ட வசதி இல்லாமல் இருக்காருங்க. இவர் என்ன ஆசைப்படுறாருன்னு கேட்டால் தொழில் செய்ய நினைக்கிறார். ஆனால் என்ன தொழில் செய்கிறதுங்கிற ஒரு ஐடியா வரமாட்டேங்குது, எப்படி செய்வதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, எனக்கு செல்வத்தை கொடுன்னு மட்டும் அல்லாட்ட கேட்டுட்டு இருக்கிறார். இப்படி இருந்தால் அல்லாஹ் கொடுப்பானான்னு கேட்குறாரு. அல்லாஹ் கொடுப்பான் என்பதற்கு யாரும் என்ன செய்ய முடியாது, அவனுக்கு கட்டளையிட முடியாது. யாருக்குனாலும் கொடுப்பான், உழைத்தவருக்கு கொடுப்பான். உழைக்க அல்லாஹ் நாடி விட்டான் என்று சொன்னால் ஒரு முயற்சியும் செய்யாதவனுக்கும் உலகத்து மறுமையில் கிடைக்காது. மறுமையில் உழைப்புக்கு தான் கூலி கிடைக்கும். ஒரு முயற்சியும் செய்யாதவருக்கும் கூட இந்த உலகத்தில் என்ன செய்ய நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். ஒரு உழையாத்தடி என்று சொல்லப்பட்டவர்கள்லாம் பெரிய பணக்காரன போயிருப்பாங்க. இவன் ஒன்றுக்கும் ஆக மாட்டாண்டவர்கள்லாம் பெரிய கோடீஸ்வரர் மாதிரி இருப்பாங்க. அது உழைப்புக்கும் ஒரு இருக்குது, உழைப்பினாலையும் கிடைக்கும், உழைப்பு இல்லாமல் கிடைக்கும். அல்லாஹ் எழுதி இருந்தானே. ஆனால் உழைப்பற்றவர்களும் என்ன செய்வாங்க, ஒரு பெரிய பெரிய நிலைமைக்கு வந்து விடுவார்கள். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், அல்லாட்ட நீங்கள் செல்வத்தை கொடுன்னு கேட்குறீங்களா, அது தப்பு இல்லை, கேட்டுகிட்டே இருங்க. அதற்குரிய வழியை கொடுன்னு கேட்டால் அது கேட்டுகிட்டே இருங்க. வழி தெரியல, நான் ஒரு செல்வந்தன் ஆகணும், செல்வ செழிப்பான வாழ்க்கை கூடலான்னு கேட்குறீங்க, நல்லா கேளுங்க. அதுக்கு என்ன வழின்னு தெரியல, காட்டுன்னு கேட்டுக்கிட்டே இருங்க. ஆனால் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இப்போ என்ன செய்யணுமோ அதை செய்ய தவறக்கூடாது. இப்போ உங்களுக்கு தொழில் செய்கிற காசு இல்லை, ஐடியா இல்லை. அப்போ அது வரைக்கும் வீட்டில் முடங்கி கிடப்பீங்களா? அப்போ எங்கேயாவது சம்பளத்துக்கு போங்க. இன்றைய பொழுதை வீணாக்கிட்டு அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் இன்றைய பொழுதுக்கு செய்ய வேண்டிய உழைப்பை செய்து கொண்டு அல்லாட்ட நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். கேட்டுட்டே இருங்க. இன்றைக்கி வந்து தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணுறீங்களா, இதை தூக்கி மூலையில் கட்டி வச்சுட்டு இறைவன் எனக்கு தரும்போது தருவான் அப்படின்னு நம்பிக்கை வைக்கிறது மார்க்கம் கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, பெட்டி கடை வச்சுக்கிறீங்களா, பெட்டி கடையை நீங்கள் நடத்த வேண்டும். அல்ல ஒரு இடத்துல ஊழியம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்களா, கூலி வேலைக்கு போகிறீங்களா, அதுக்கு நீங்கள் போய் கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கி சாப்பாட்டுக்கு என்னங்கிறது நீங்கள் உழைச்சி தான் ஆகணும். அப்படி செய்து கொண்டு இறைவா எனக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கையை கூட அது வழிமுறையும் காட்டு அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டானே. ஆனால் அல்லாஹ் அதையும் தருவான். அதே நேரத்தில் அல்லாஹ் தருவான் என்று வந்து நினைத்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருக்கக்கூடாது. அந்த பணக்காரன ஒரு வேலையை தான் உங்களுக்கு ஐடியா வரலங்கிறீங்க, அது வரல. உங்களை சாப்பாட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத கூட ஒருத்தன் வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம்ல, ஒரு லேபராக போய் சம்பாதிக்க முடியும்ல. அப்போ அந்த வேலைகளை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, நான்லாட்ட கேட்டுருக்கிறேன் எனக்கு பணக்காரன் ஆக்கிடுவான் அப்படின்னு நினைத்து கொண்டு வேலைக்கு போகாமல் இருந்தால் நீங்கள் கடனாளியாக தான் முடியும். ஒரு சர்வர் வேலைக்கு போங்க, ஒரு சமையல்கார வேலைக்கு போங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அது மாதிரி ஆன்லைன் வியாபாரம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணிக்கிட்டே இருங்க. அல்லாட்ட கேட்டுகிட்டே இருங்க. எல்லாம் என்ன செய்வான், உங்களை செல்வந்தனாக்க நினைச்சான்னு சொன்னால் அதுக்குரிய வழியை உங்கள்கிட்ட காட்டுவான், அதுக்கு உதவி எல்லாம் கண்டிப்பாக செய்வான். அப்படி செய்வான் என்று நம்பிக்கொண்டு இப்போ செய்ய வேண்டியது நீங்கள் விடலாமான்னு விடக்கூடாது. பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கிறத நம்பி இன்றைக்கி உள்ள சாப்பாட்டுக்குள்ள என்னங்கிறது விட்டுறக்கூடாது. இன்றைக்கி என்ன ஏழுமோ அதை செய்யுங்க. இன்றைக்கி வந்து வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, தொழில் தோணும், ஐடியா இல்லைங்கிற ஐடியா வரும்போது அதை செய்யுங்க. ஐடியா இல்லாட்டி போய் சாப்பிட்றதுக்கு என்ன செய்வீங்க, எவன்டையும் பிச்சை வாங்காமல் கடன் வாங்காமல் உழைச்சி சாப்பிடுங்க. ஒரு தோளில் ஒரு விறகு கட்டை சுமந்து கொண்டு விட்டு சாப்பிடுவது அது அவனுக்கு சிறந்த சொல்கிறாங்க. தன் உழைப்பால் சம்பாதிப்பித்து சாப்பிடுவதை விட சிறந்த சாப்பாட்டை ஒருவன் சாப்பிட்டது கிடையாது என்று சொல்கிறாங்க. அது அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து ஏதாச்சும் வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த வாய்ப்பெல்லாம் தர்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், ஒன்றும் செய்யாமல் அதை நம்பி சோம்பி மட்டும் இருக்கக்கூடாது. அதான் முக்கியமானது.